ஹாய் வணக்கம் நட்புறவுகளை அனைத்து நட்புறவுகளுக்கும் காலை வணக்கம். வாங்க நட்புறவுகளை டீ குடிக்கலாம். எஸ் 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 என்னடா இவன் இங்கே நின்று டீ குடிக்கிறாளே அப்படின்னு பார்க்குறீங்களா? எஸ், எனக்கு டீ குடிக்க கூட டைம் இல்லைங்க. டெய்லியும் நம்மளோட காலையில் டீ டைம் வந்து இப்படி தான் எனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. எஸ், ஏன்னா பொம்பளை பிள்ளையாக பிறந்துட்டேமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். எனக்கு டீ குடிக்க கூட உண்மையிலே உட்காந்து டீ குடிக்க கூட எனக்கு டைமே இல்லை. நான் உட்காந்து குடிக்கிற நேரத்துக்கு கிச்சனில் அப்படியே வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துக்கிட்டே டீ குடிக்கிறேன். ரொம்ப வருத்தமாக இருக்குங்க உண்மையிலே. இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்க்குறோன்னா இன்றைக்கி நம்ம சரஸ்வதி பூஜை இல்லையா, அதை முன்னிட்டு நம்ம வீட்டில் சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேகமாக செஞ்சுட்ருக்கேன். என்னால் எந்த வீடியோ பதிவும் எடுத்து போட முடியாதான். சரி, ஓகே, நம்ம சமைக்கிறதே ஒரு வீடியோ பதிவாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பிள்ளையாண்டானா வந்து ஒரு வீடியோ எடுடா அப்படின்னு சொன்னேன். அவருக்கு வந்து ரொம்ப அவமானமாக இருக்கான். சமையலையே எடுத்து போடாதீங்கம்மா, நல்லாவே இல்லைம்மா அப்படி சொல்லிட்டான். அப்போ ஓகேடா, உனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது, நீ இருந்துக்கோ, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே இந்த வீடியோ பதிவு எடுக்க வந்துட்டேன். ஆமாம், இவ்வளோ நாளும் அவனை வச்சா நான் வீடியோ பதிவு எடுத்தேன். எனக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு நான் எடுத்து போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி நான் இன்றைக்கும் நான் பார்த்துக்கிறேன்டா, நீ போ வேலையை பாரு அப்படி சொல்லிட்டு நானே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத பார்க்க தான் போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக அதை பாருங்கள். சுண்டல் வெந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் அடுப்பில் வச்சுருக்கேன், பொரியலுக்காக வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சாம்பார் ரெடி, அப்பளமும் ரெடி, சாதமும் ரெடி. இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ இனிமேல் நான் குளித்து கிளம்பி அதுக்கப்புறமா எங்கே போகணும்? வீட்டில் சாமி கும்பிடணும். ஆமாம், வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கடைக்கு கிளம்பிடுவேங்க. ரொம்ப கிராண்டாலாம் நாங்கள் சாமி கும்பிட மாட்டோம். நாங்கள் சாமி கும்பிட்றத வீட்டில் சும்மா சிம்பிளாக சுண்டல் இதெல்லாம் வேக வச்சுட்டு நம்ம பொரி கடலை இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு நான் கடைக்கு கிளம்பிடுவேன். கடையில் ரொம்ப சூப்பராக விசேஷமாக கடையில் கும்பிடுவாங்க சாமி. அதனால் கடையில் போய் நம்ம கும்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டில் சாமி சிம்பிளாக கும்பிட்டு கிளம்புவோம்னு சொல்லிட்டு நான் வேகமாக காலையில் எழுந்திரிச்சு நான் வேலை பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் தீர்ந்து போச்சு. எஸ், சிலிண்டர் காலியாக போச்சு. அடுப்பு ஃபுல்லாக அணைஞ்சு போச்சு. சாதம் அடுப்பில் வச்சுன்னு கரெக்டாக அடுப்பு அணைஞ்சிருச்சு. என்ன பண்ணுவோன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது சரி ஓகே, விறகடுப்பு பற்ற வச்சு நம்ம விறகடுப்பில் சமைச்சிடலாம் அப்படின்னு நினச்சி அப்புறம் பார்த்திங்கன்னா விறகடுப்பில் விறகும் இல்லை. போய் எடுத்துகிட்டு வந்து திரும்ப சமைக்கணும்னா ரொம்ப லேட் ஆகிடும். நம்ம சமைச்சு முடிச்சுட்டு நம்மளால் கடைக்கு போக முடியாது, டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பக்கத்து வீட்டில் சிலிண்டர் கேட்போம், கொடுத்தாங்கன்னா நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு கேட்டேன். அவங்களும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எப்பா ரொம்ப சந்தோஷமாக போச்சு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து மாட்டி சமையல் வேலையை முடிச்சுட்ருக்கேன். இதை முடிச்சுட்டு இன்னும் நமக்கு சிலிண்டர் ஈவினிங்காக வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு மாற்றி விட்டு இந்த வேலையை தான் எனக்கு அடிக்கடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம், இந்த சிலிண்டர் புக் பண்ணுறதை மறந்துடுவேன் நான். ஆமாம், 2 சிலிண்டர் வச்சுருக்கேன். ஆனால் ஒன்று சும்மா தான் வீட்டில் எம்டியாக கிடக்கும். ஆனால் அதை புக் பண்ணி வைக்கலாம்ல, அது செய்யவே மாட்டேங்க. அதை தான் அடிக்கடி மறந்து தொலைஞ்சிருவேன். நானும் மறந்துடுவேன். வீட்டில் அவங்கக்கிட்ட சொன்னாலும் அவங்க எனக்கு மேலே மெமரி லாஸாக இருக்காங்க, அவங்களும் மறந்துடுவாங்க. கடைசி காலியானதுக்கப்புறம் 2 பேரும் சண்டை போட்டு கிடப்போம். நான் சொன்னேன் ஏன் கேட்கல அப்படின்பே. அவங்க நீயே பண்ண வேண்டியதானு சொல்லுவாங்க. இப்படியே 2 பேருக்குள்ளே சண்டை நடந்துடும். அதனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா பக்கத்து வீட்டில் வாங்கி அரேஞ்ச் பண்ணி முடிச்சு ஓரளவுக்கு சமைச்சு முடிச்சாது. நானும் அவங்களும் மட்டும் இருந்தோன்னா சரி ஹோட்டலில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டு சமாளிச்சலான்னு போயிடுவேன். தம்பி ஊர்லேருந்து வந்திருக்கானா, பாவம் நம்ம பிள்ளை வந்து அங்கே ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டு நாக்கு செத்து போய்டும். நம்ம கையால் நம்ம சமைச்சு கொடுக்குற மாதிரி வராதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் பக்கத்து வீட்டில் அரேஞ்ச் பண்ணி அதை சமைச்சு கொடுத்துருவோன்னு சொல்லி சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இதை முடிச்சுட்டு நம்ம வேலைக்கு கிளம்ப வேண்டியதான். இவ்வளோதாங்க நம்மளோட வீட்டில் உள்ள சமையல் இன்றைக்கி இது தாங்க. உங்கள் வீட்டில் இதை விட நீங்கள் நல்லா விசேஷமாக சமைச்சு சாப்பிட்றீங்க, இல்லை நல்லா விசேஷமாக ஆயுத பூஜை கொண்டாடுறீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு அந்த பதிவு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வாங்க, எல்லா நட்புறவுகளும் சாப்பிடலாம். நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போகலாம் வாங்க. இன்னொன்று என்னதுக்காக இந்த பதிவுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நட்புறவுகளுக்கு என்னோடய வாழ்த்துக்களை சொல்லலை, அதுக்காக தான் இந்த பதிவு. அனைத்து நட்புறவுகளுக்கும் இனிய சரஸ்வதி பூஜை அண்டு ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். ஓகேவா? இன்றைக்கு போல் என்றைக்குமே உடல் ஆரோக்கியத்தோடையும் நல்ல தொழில் வளத்தோடையும் சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோடதில்லை, என் குடும்பத்தோட சார்பாகவும் நான் உங்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே, கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வந்து சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம். இன்னொன்று இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, பாய் நட்புறவுகளை. நானும் வேகமாக கிளம்பணும் வேலைக்கு. ஓகேவா? ஓகே, பாய்.
இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் காட்டணும். நான் வந்து சமைக்கிற வேலையை பார்த்துட்ருக்கேன்னா, இன்னொரு ஆள் என்ன வேலை பார்க்குறாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க, கண்டிப்பாக பார்க்கலாம் வாங்க. அந்த ஆள் எதுக்கு டென்ஷன் ஆனாரு, எதுக்கு வீடியோ பதிவு எடுக்க வரலை அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இது என்ன வீடு இப்படி குப்பையாக கிடக்கு அப்படின்னு நினச்சி பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு வீடை க்ளீன் பண்ணுறாங்களாம். எஸ், என்னால் வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால் அவர் காலேஜ்லேருந்து வந்திருக்கார்ல, வந்தவங்க பார்த்துட்டு என்ன வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. தம்பி, என்ன வேலை பார்க்கீங்க? என்ன வேலை பார்க்கீங்க? இதுக்கு தான் நீ வரமாட்டேனியா வீடியோ எடுக்கிறதுக்கு? நாயே இதை செஞ்ச என்னவா? எனக்கு தான் பொம்பளை பிள்ளை இல்லைல்ல, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணால் என்னவா? இல்லை கேட்குறேன். எனக்கு பொம்பளை பிள்ளை இருந்தால் அவங்க செஞ்சு கொடுப்பாங்கல்ல. எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லாததுனால தானே உன்னை ஏதாவது ஒரு வேலை சொல்கிறேன். அதுக்கு ஏன் நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுது? இல்லை கேட்குறேன். ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. எஸ் நானும் சரி நம்ம பிள்ளையாச்சே அப்படின்னு அப்படியே கோபத்தையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஏதாவது ஒரு வேலை சொன்னால் உடனே டென்ஷனு. ஆனால் வேலை செய்கிறாங்க, சூப்பராக செய்வான். நமக்கு சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துரும் நம்ம தங்க பிள்ளை. இருந்தாலும் ஒவ்வொரு வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் முரண்டுத்தனம் பண்ணுவான். ஆமாம், இதை பாருங்கள், க்ளீன் பண்ணி வச்சுருக்கான் வீடதோ. இதெல்லாம் வந்து தேவையில்லாத பொருளாம் அவன் எடுத்து போட்டிருக்கான் வெளியில். இதெல்லாம் தூக்கி இப்போது குப்பையில் தூக்கி எறியணும். எஸ், பாருங்கள், எல்லாத்தையும் தூக்கி போட்டிருக்கான். நான் வந்து ஏதாவது ஒன்றுனாலும் எடுத்து வைப்பேன். ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிடக்கூடாது, எதுக்காவது தேவைப்படுமே அப்படி சொல்லிட்டு எடுத்து வைப்பேன். நம்ம வந்து தூக்கி போட்டதுக்கப்புறம் உட்காந்து தேடிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு நினச்சி ஒன்று ஒன்றா எடுத்து வைப்பேன். அவன் இன்றைக்கி பார்த்துட்டு இது எல்லாத்தையும் குப்பை, இதெல்லாம் தூக்கி தூர போடுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் அள்ளி போட்டிருக்கான். இனி இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் தொடச்சி அதுக்கப்புறமா சுத்தம் பண்ணி வச்சுட்டு நானும் குளித்து கிளம்பிட்டு சாமி கும்பிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. இதுதாங்க நம்மக்கு இன்றைக்கி வீடியோ பதிவாக வந்திருக்கு உங்களுக்கு. எஸ், என் பிள்ளையாண்டா எப்படிலாம் வேலை செய்கிறான் அப்படிங்கிறத நான் வீடியோ எடுத்தேன்னா என்னை கண்டிப்பாக அவன் என்னைய செருப்பாலேயே அடிப்பான். இன்றைக்கி என்னமோ அடிக்கவில்லை, என்னன்னு தெரியல. சரி, அவன் வீடியோ எடுக்க நான் கூப்பிட்டதுக்கு வரலன்னு சொல்லிட்டு நான் கோவமாக போயிட்டேன் அவன்கிட்ட. அதனால் இன்றைக்கி கோலாக விட்டுட்டான்னு நினைக்கிறேன். வீடியோ பதிவு எடுத்தாலும் எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு விட்டுட்டான். பிள்ளை எப்படி எவ்வளோ அழகாக பொம்பளை பிள்ளை மாதிரி க்ளீன் பண்ணுறானா. இதுதான் மை டியர் சன்னு. எஸ்ஸுங்க, நல்லா வேலை பார்ப்பான், வீட்டு வேலையெல்லாம் செம்மையாக பார்ப்பான். நான் அப்பப்போ சொல்லிட்டு போவேன், ஏதாவது ஒரு வேலை சொன்னோன்னா கண்டிப்பாக செய்வான். அது அம்மாக்காக செய்தி தங்கம் அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக எனக்கு செஞ்சு கொடுப்பான். இன்றைக்கி அவன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியிருக்கான். எப்பயுமே வருஷம் நான் க்ளீன் பண்ணுவேன். எனக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு முடியலை, அதனாலேயே நான் என்னால் க்ளீன் பண்ணாமல் போட்டு வச்சிட்டேன். அதனால் இன்றைக்கி அவர் உட்காந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காலேஜிலேருந்து வந்தால் ஏதாவது ஒரு வேலை கொடுத்து சாவடிக்கிங்கன்னு சொல்லி திட்டிக்கிட்டே செஞ்சுக்கிட்டு இருக்கான். நானும் பரவாயில்ல தம்பி, நம்ம அம்மாக்காக செய்ய மாட்டியா அப்படி சொன்னேன். அதனால் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இதெல்லாம் முடிச்சுட்டு நானும் சாமியை கும்பிட்டு கிளம்ப போகிறேன். அவரும் உட்காந்து ரெஸ்ட் எடுப்பார். இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துருவான். அவ்வளோதாங்க. எவ்வளோ அழகாக பொம்பளை பிள்ளை மாதிரி எல்லா வேலையும் செய்கிறான்னா. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் குழந்தைங்கள் இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? என் பிள்ளை எப்படி வேலை பார்த்தாங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள், ஓகே? செல்லக்குட்டி, ஒரு பாய் சொல்லு, எல்லாருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லு. இன்றைக்கி ஆயுத பூஜை, அப்புறம் என்னது சரஸ்வதி பூஜைக்கு ஒரு வாழ்த்து சொல்லு தங்க பிள்ளை, நம்ம நட்புறவுகள் அனைவருக்கும். பொறுமையாக சொல்கிறியா? அடுத்த வருஷம் சொல்ல போறியா பொறுமையா? ஏய், இன்னைக்கு தாண்டா சொல்லுவாங்க, சொல்லுடா சொல்லுடா நாயே. என்ன டயர்டு சொல்லடி செல்லக்குட்டி. காலையில் எழுந்ததுலேருந்து கொஞ்சம் வேலை பார்த்தான். என்ன வேலைன்னா வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கான். ஆமாம், வண்டி எல்லாத்தையும் நல்லா சோப் போட்டு கழுகி வச்சுருக்கான், சுத்தம் பண்ணி வச்சுருக்கான். ஆயுத பூஜை கொண்டாடணும்ல, அதனால் வண்டியெல்லாம் சோப் போட்டு கழுகி வச்சுட்டு அப்படியே வீடு க்ளீன் பண்ணுற வேலைக்கு இறங்கிட்டார் அவர். மம்மி, இந்த இருமல் வேறு, இதனால தான் நான் அவனை க்ளீன் பண்ண சொன்னேன். ஏன்னா எனக்கு டஸ்ட் அலர்ஜி, எனக்கு ஒத்துக்காதுல்ல, அதனால தான் அவனை க்ளீன் பண்ண சொன்னேன். அவர் வேறு ரொம்ப கோபத்தில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, ஓகேங்க, அவ்வளோதாங்க இன்றைக்கி பதிவு, அவ்வளோதாங்க. இன்னும் இதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து போட்டு எரிப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம உங்கள் ஊர் சைடெலாம் பார்த்திங்கன்னா
எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே போட்டு எரிச்சிடுவோம், தீ வச்சு கொளுத்திடுவோம். அந்த மாதிரி பக்கத்துலேயே தீ வச்சு கொளுத்தி விட்டுட்டு நம்ம வீட்டு வேலையை முடிச்சுட்டு நம்ம குளிச்சு கிளம்ப வேண்டியதாங்க. ஓகே பாய் நட்புறவுகளை, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பதிவை பொறுமையாக பார்த்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. மறுபடியும் டாட்டா சொல்லிட்டான். மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன், அனைத்து நட்புறவுகளுக்கும் இனிய சரஸ்வதி பூஜை அண்ட் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். ஓகே அம்மு, நீ ஒரு வாட்டி சொல்லேன். அவர் சொல்ல மாட்டார், ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். பாய் 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 அதுதான் சொல்லுவான். ஓகே ஓகே பாய் ஆல்.